ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 305 எபிசோடில் பார்ட் 1 பார்க்க போகிறோம். போன தடவை இதில் முடிஞ்சு அப்படின்னா அந்த குணசேகரன் ரூமில் வந்து சக்தியும் ஜனனியும் வெளியில் வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. அதோடு முடிஞ்சு இப்போ அதோடைய கண்டினியூ. அப்படியே ஜனனி வெளியில் வந்து ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லா நந்தினி வந்து ஏதோ என்ன ஆச்சுன்னு கேட்க வராங்க. அப்படியே ஜனனி அப்படியே அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி நினச்சி பார்க்குறா. இந்த மாதிரி இது அஸ்வின்கிட்ட நம்ம கேட்டோமே, அஸ்வின் என்ன சொன்னால், இந்த மாதிரி குணசேகர் வந்து அவங்க ஒய்ஃபை அடித்து இதை மூலையில் செவுத்தில் முட்டை வச்சு அப்புறம் ரத்தம் வரும்போது கீழே விட்டுட்டு அப்புறம் போயிட்டார் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக சொல்லி அஸ்வின் சொன்னதெல்லாம் இவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. பண்ணதை நினச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய பையன் பொண்ணு தர்ஷினி 2 பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. நம்ம அம்மாவை இந்தளவுக்கு குடும்பப்படுத்தி வச்சுட்டானே, இவனை சும்மா விடக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி சரி ஓகேன்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு இருக்காங்க எல்லா பேரும். உடனே நந்தினி வந்து, எப்பா எனக்கு கேட்கும் போதே எனக்கே ஒரு மாதிரியாக பயமாக பக்குன்னு இருக்குது. இவன் என்னது இந்த அளவுக்கு இந்த ஆள் துணிஞ்சிட்டாருன்னா நம்மளெல்லாம் சொல்ல முடியாது, என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவாருன்றது. அதனால் கவனமாக இருக்கணும்ப்பா. நம்ம வேணால் இதை வேணால் விட்டுறலாமா, வேணாம் அந்த ஆள் பழி வாங்குற எண்ணத்தை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நந்தினி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் ஜனனி என்னக்கா இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்து அந்த ஆளை இது பண்ணலாட்டி அந்த ஆள் வந்து அக்காவை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காரு, அப்போ அந்த ஆளுக்கான தண்டனை நம்ம வாங்கியே தரணும், நம்ம முன்னெடுத்த காலை பின் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குறிக்கோளில் நம்ம ஸ்டடியாக இருக்கணும், இதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பேசுகிறாங்க. சரிப்பா, ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த ஆள் என்ன வேணால் பண்ணுறதுக்கு துணிஞ்சிருவாரேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளும் எதனால் பண்ணுறதுக்கு துணிஞ்சிருவாங்கக்கா. முதல்ல அக்கா ஆஸ்பத்திரியில் இருந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அக்காவை நினச்ச மாதிரி அந்த ஃபுட் பிஸ்னஸ் அதை எப்படியாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய சொந்த காலில் நிற்கணும், எவங்கிட்டே டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. அக்கா நினச்ச அந்த வேலையை முதல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கான வேலைகளை சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா பேரும் முடிவு பண்ணுறாங்க. அப்படியே அந்த சீன் அதோடய கட் ஆகிட்டு அப்படியே ஜனனி நைட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. சக்தி அப்படி ஏதோ யோசிச்சுட்டு அப்புறம் கடைசியில் உடனே ஜனனி எழுப்புனா, என்ன சக்தி என்ன நீ தூங்காமல் இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு, இல்லை எனக்கு ஒரு தடவை நான் காலையில் அப்படியே ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடுறேன், எனக்கு என்னமோ அங்கே போனால் ஏதாவது நம்மளுக்கு ஒரு தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சக்தி சொல்கிறாப்புல. ஜனனி சொல்கிறா, ஏற்கனவே நம்மளுக்கு அந்த வீடியோ கிடைக்காமலே உங்கள் அண்ணன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாரு, இன்னும் ராமேஸ்வரத்துக்கு போனோம்னா அந்த வீடியோ வாங்குற மேட்ரு பிரச்சனை ஆகிடும், வாங்க முடியாமல் போயிடும், அதனால் அதெல்லாம் போவேன் சக்தின்னு சொன்னோன்னே, இல்லை ஜனனி நம்ம ராமேஸ்வரம் போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும், அது இந்த வீடியோக்கான சம்மந்தப்பட்ட ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கும், அது நல்லதுக்கே நம்மளுக்கு நடக்கும்னு நினச்சி நம்ம ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னே ஜனனி சொல்கிறா, சரி ஓகே சக்தி நானும் கூட வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை ஜனனி நீ கூட வந்தேன்னா இங்கே வீட்டில் இருக்கவங்களை யார் பார்த்துக்கிறது, அதனால் நீ வந்து கூட வர வேணாம், நீ இங்கே இரு, நான் போய் பார்த்து என்னென்னு மெசேஜ் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ரொம்ப ஜனனி ஃபீல் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி சக்தி பார்த்து போய்ட்டோம் சக்தி, அதனால உடனே எனக்கு கால் பண்ணி அங்கே எங்கெங்கே தங்குறேன்னு சொல்லி அப் டு டேட் எனக்கு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஜனனி நீ எதுவும் கவலைப்படாத, காலையில் நம்ம ராமேஸ்வரம் நான் கிளம்புறேன், நீ வீட்டில் இருந்து என்னென்ன பிரச்சனை வராமல் பார்த்துக்க, எப்படி சமாளிக்கணுமோ சமாளிச்சுக்க, பாக்கி எல்லாத்தையும் அந்த லெட்டரை பற்றின மேட்ரு ஏதோ ஒன்று எனக்கு என்னமோ அங்கே ரகசியம் இருக்குது, அந்த ரகசியத்தை எப்படியா தெரிஞ்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சரி நினச்சி கிளம்புறேன்னு சொல்கிறாப்புல. சரின்னு சொல்லி சக்தி சொன்னோன்னே ஜனனி வந்து சரி சக்தி நான் மடியில் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துட்டு அப்படியே ஆறுதல் பண்ணி பேசி 2 பேரும் உட்காந்து பேசி படுத்துங்கிறாங்க. இதோடய பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்த பார்ட் 2ல் சக்தி ராமேஸ்வரம் போகிறாப்பிலையா, இல்லை குணசேகரன் இப்போ போகும்போது ஏதாவது தடுக்கிறாங்களா, வேறு யாரும் தடுக்கிறாங்களா, என்ன ஏது அப்படின்றத க்ளீனாக சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.